அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை தொடங்கவிருக்கிற மகாலய பட்சம். இந்த மகாலய பட்சத்தில் நம்ம 15 நாட்களில் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை மகாலய பட்சம் ஆரம்பிக்குது. மொத்தம் 15 நாட்கள். இந்த மகாலய பட்சமானது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய ஒரு காலம். பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் இந்த பூமிக்கு வந்து நம்ம செய்கின்ற வழிபாடுகளாக இருக்கட்டும், சின்னதான ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்போம், அதை கூட ஏற்று நமக்கு ஆசி வழங்குவது மட்டும் இல்லாமல் அவங்களும் அதை பார்த்து ரொம்ப மனசு நிறைவடைந்து முக்தி அடைவதற்கான ஒரு காலம். முன்னோர்களுடைய ஆசிகள் இருந்தால் மட்டும்தான் தெய்வத்துடைய ஆசியை நமக்கு பெற முடியுமா. அதனால தான் இந்த மகாலய பட்சத்தை வந்து நம்ம தவறவிடக்கூடாத ஒரு காலம்னு சொல்கிறாங்க. எல்லா மாத அமாவாசையிலையுமே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டு வாசல் வரைக்கும் தான் வந்துடுவாங்களாம். ஆனால் இந்த மகாலய அமாவாசைக்கு மட்டுமே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்து கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ரூபத்தில் கலந்து நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படியெல்லாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து டெய்லி பார்க்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த முன்னோர்களுக்கு நம்ம இறைக்கின்ற அந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா, தண்ணீரானது அவங்க தாகத்தை தணிப்பதற்கும் எள் கலந்த அன்னம் அவங்களுடைய பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த பித்ருக்களுடைய அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு காலம். மகாலயம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று சேருதல். அதாவது பித்ருலோகத்தில் இருக்க நம்முடைய எல்லா முன்னோர்களுமே ஒன்றா சேர்ந்து இந்த பூலோகத்துக்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு காலம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவராசிங்களுக்கும் ஆசி வழங்குவதற்காகவே இந்த பூமிக்கெல்லாம் வந்து நம்மளோடே தங்கி நம்ம செய்கின்ற தானங்கள், தர்மங்கள், வழிபாடுகள், தர்ப்பணம், சிராத்தம் இது எல்லாத்தையுமே நேரடியாக அவங்க ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கி 15 நாட்கள் நம்ம கூட இருக்கிற அந்த காலம்தான் மகாலய பட்சம்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மகாலய பட்சமானது அதற்கான ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது உருவான ஒரு கதை கண்டிப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த மகாலய பட்சமானது இந்த கதை உருவானது அப்படிங்கிற ஒரு புராண கதையோடு இருக்குது. மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவர் நேரடியாக நரகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாராம். இருந்தாலும் அவர் கர்ணனே நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கார். அவர் செய்த புண்ணிய பலன்களுக்காக அவருக்கு சாப்பிட்றதுக்கு தங்கமும் நகையும் மட்டும்தான் உணவாக வழங்கப்பட்டது. உணவாக எப்படி நம்ம தங்கத்தை சாப்பிட முடியும் அப்படின்னு குழம்பின கர்ணன் இதை பற்றி யமதர்மராஜா கிட்ட போய் கேட்டிருக்காரு. உடனே யமதர்மராஜா கர்ணனுக்கு விளக்கமாக, நீ வாழ்கிற காலத்தில் பெரிய கொடைவள்ளலாக கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் வாரிய வள்ளலாக இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என தெரியாததுனால நீ வாழ்நாளில் ஒரு முறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தவில்லை. அதனால தான் நீ பெரிய புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னாராம். உடனே என்னடா இது, கர்ணனுக்கே இந்த நிலையா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதோட கர்ணனுக்கு 15 நாட்கள் அவர் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்கினார். பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிராத்த காரியங்கள் எல்லாம் நிறைவாக செஞ்ச பிறகு கர்ணனுக்கு மீண்டும் சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததாக ஒரு வரலாற்று காவியம் சொல்லப்படுது. கர்ணன் பூமியில் வந்து தங்கி அந்த இருந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த காலத்து அந்த 15 நாட்கள் தான் மகாலய பட்சம்னு சொல்லி வழங்கப்படுது. அதனால் ஒருத்தங்க வாழ்கிற காலத்தில் எப்படி தர்மவானாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் முன்னோர்களுக்கு நிச்சயம் தர்ப்பணம் அளித்து அவங்கள திருப்திப்படுத்தினா மட்டும்தான் பித்ருலோகத்தில் சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு அர்த்தம். அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த மகாலய பட்சத்தில் நம்ம தவறவே விடக்கூடாது. இந்த நாட்களில் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய எளிமையான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். நாளை காலையில் நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறமேட்டு உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு டம்ளரில் வைக்கலாம், செம்பில் வைக்கலாம், கண்ணாடி டம்ளரில் வைக்கலாம், இல்லை பித்தளை செம்பு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இல்லை எவர் சில்வரில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் வீட்டில் வைக்கிற நல்ல குடிக்கிற தண்ணீர், நம்ம நல்ல தண்ணி குடிப்போம் பார்த்திங்களா, அந்த குடிக்கிற தண்ணீரை உங்களுடைய நிலைவாசலில் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஏன்னா பித்தர்கள் ரொம்ப தாகமாக இருப்பாங்க. அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோன்னே தண்ணீரை பார்த்ததுமே அவங்களுடைய மனமானது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குளிர்ந்துருமா. ஏன்னா இது எல்லாமே ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கருத்து. ஏன்னா அவங்க ரொம்ப தாகத்தில் இருந்துட்டு நம்மளை நினச்சி நமக்காக தண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பித்தர்கள் எல்லாமே நினைப்பாங்களாம்.
அதனால் இந்த 15 நாட்களும் ஒரு தடவை வச்சா போதும். ஒரு நாளைக்கு ஒன்று காலையில் நீங்கள் வைக்கிறத ரெகுலராக வச்சுக்கணும். காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே உங்களாலேயோ உங்களுடைய குழந்தைகளோ கணவரோ யார் குளிச்சுட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு வேலையாக ஒரு செம்பு தண்ணீரை உங்களுக்கு நிலைவாசலில் வச்சுருங்க. அடுத்தது 2வது விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த 15 நாட்களுமே கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம், பித்திருக்களுக்குன்னு ஏதாவது நம்ம முன்னோர்களுக்கு படம் இருக்கும். நம்முடைய மறைஞ்சு வீட்டில் இறந்து போனவங்களுடைய படம் இருக்கும். அந்த படத்துக்கு முன்னாடியோ இல்லை உங்கள் சுவாமி ரூம்லேயோ ஒரே ஒரு அகல் தீபம், நல்லெண்ணெய் விட்ட ஒரு அகல் தீபம். இந்த தீபமானது காலையிலையும் சாயங்காலம் கண்டிப்பாக ஏற்றணும். இதை தெற்கு பார்த்து ஏற்றுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தீபமானது அவ்வளோ நமக்கு நம்முடைய பித்தர்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நமக்கு ஒரு நிறைவான அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் மறக்காமல் செய்ய வேண்டிய விஷயம், காலையும் மாலையும் நீங்கள் அந்த தீபத்தை ஒன்று ஏற்றுறது. அடுத்த விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக காலையில் நம்ம எல்லாருமே சமைப்போம் வீட்டில். அந்த சமைச்சு முடிச்சுட்டு டிஃபனாக இருக்கட்டும், என்ன உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, இட்லியோ தோசையோ சாப்பாடோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எச்சில் படாமல் ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடை மட்டும் காங்கங்களுக்கு நம்ம ஒரு 15 நாட்களும் நீங்கள் வைக்கணும். ஏன்னா இந்த ஒரு தான தர்மமானது நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயங்க. இப்போ எங்களுக்கு காக்காக்க வைக்க முடியலமா, அதுக்கெலாம் நேரமே இல்லை, ஆஃபீஸ்லாம் போகிறோம், ரொம்ப டைம் ஆயிரும் அப்படிங்கிறவங்க காகத்திற்கு பதிலாக பசுமாடுகளுக்கு ஏதாச்சும் உணவு கொடுக்கலாம். இல்லாட்டி கண்டிப்பாக நாய்கள் இருக்கும் தெருவில், நாய்களுக்கு ஏதாவது ஒரு உணவு இந்த 15 நாட்களும் நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். அதுவும் மீறி எங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களால் முடிந்த குடை தானம், செருப்பு தானம், யாராச்சும் வயசானவங்களுக்கு போர்வை கொடுக்கறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், உடைகள் ஏதாச்சும் நம்ம தானம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், வேறு எதுவாக வேணாலும் ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்குற தானங்கள் அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக பித்திருக்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த 15 நாட்களும் நம்ம செய்கின்ற எல்லா தான தர்மங்களும் நம்முடைய பித்திருக்களே ஏற்று நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் வழங்கிட்டு போவாங்க. நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், எளிமையான விஷயங்கள் தான். காலையில் இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், பெண்களுக்கான அந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி வைக்கலாமா நம்ம நிலவாசல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குன்னா உங்களுடைய கணவரோ குழந்தைகளோ வச்சு நீங்கள் வைக்க சொல்லலாம். தண்ணி தானே குழந்தைங்க கிட்ட சொன்னால் அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், தீபம் ஏற்றுவது, தானம் கொடுக்கறது, காக்காக்க சாதம் வைக்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆலய பட்சத்தில் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நம்ம பித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடச்சி குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த விஷயங்கள் செய்யறதுக்கு தயவு செஞ்சு மறக்காதீங்க. நிச்சயமாக பண்ணுங்கள். பித்தர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும்னு நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.